எந்த அமைப்பு பலமும் இல்லாம, எந்தவித கட்டுப்பாடும் இல்லாம, கொள்கைனா என்ன, லட்சியம்னா என்னன்னு எதுவுமே தெரியாம வெற்று கூச்சல் போடுகின்ற ஒரு கூட்டம் இன்னைக்கு தமிழ்நாட்டுல சுத்திக்கிட்டு இருக்கு. சங்கிகளுக்கு நம்ம மேல எப்ப பார்த்தாலும் ஒரு எரிச்சல், ஒரு கோபம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். இந்தியாவிலேயே ஒரு கட்சியுடைய இளைஞரணிக்கு 5 லட்சம் நிர்வாகிகளும் 50 லட்சம் உறுப்பினர்கள் கொண்ட ஒரே இயக்கம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பெருமை நம்முடைய இயக்கத்திற்கு மட்டும்தான் உண்டு. இங்கே அண்ணன் திருச்சி சிவா அவர்கள் பேசும்பொழுது இளைஞரணியை ராணுவத்தோடு ஒப்பிட்டு பேசினார். ஒரு ராணுவத்திற்கு 2 விஷயம் மிக மிக முக்கியம். ஒன்னு, ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரென்த், அதாவது அடிப்படை நிர்வாக ரீதியான கட்டமைப்பு பலம். 2வது ஒபீடியன்ஸ், தங்களுடைய தலைவர் என்ன சொல்றாரோ அதை கட்டளையோடு கட்டுப்பாட்டோடு களத்துல இறங்கி செஞ்சு காட்டுவது. கழகத்துடைய இளைஞரணிக்கோ இது 2 தான் மிக மிக முக்கியமான பலம், முக்கியமான ஸ்ட்ரென்த். மாநிலம், மாவட்டம், ஒன்றியம் முதல் பூத் வரைக்கும் இன்னைக்கு நிர்வாகிகள் கொண்ட ஒரு வலுவான அமைப்பு பலம் நம்முடைய இளைஞரணிக்கு உண்டு. அதே மாதிரி கழக தலைவர் அவர்கள் சொல்ற எந்த விஷயத்தையும் உடனடியா களத்துல இறங்கி செஞ்சு முடிக்கிற சாமர்த்தியமும் நம்முடைய இளைஞரணிக்கு உண்டு. உதாரணத்துக்கு கடந்த 6 ஆண்டுகள்ல மட்டும் நீர்நிலைகளை தூர்வாடுறது, பொய்ப்பட்டி நிகழ்ச்சி மூலம் கழகத்துக்கு எதிரான அவதூறுகளுக்கு பதில் சொல்வது, சிறுபான்மையினர் நலன் காக்க சிஏஏ என்ஆர்சி சட்டத்திற்கு எதிர்த்தது, கொரோனா காலத்துல மக்களுக்காக ஹெல்ப்லைன் துவங்கினது, மாணவர்களுடைய கல்வி உரிமை காக்க நீட் ஒழிப்பு உண்ணாவிரதம், தொகுதி தோறும் கலைஞர் நூலகங்கள், தொகுதி தோறும் பயிற்சி பாசறை கூட்டங்கள், 200க்கும் அதிகமான இளம் பேச்சாளர்கள் தேர்வு, வாசிப்பை மேம்படுத்த முத்தமிழறிஞர் பதிப்பகம், கழக வரலாற்றை எடுத்து சொல்ல முரசொலியில பாசறை பக்கம், கொள்கை உணர்வு ஊட்ட அறிவு திருவிழா, இப்படி கழக பணி, மக்கள் பணின்னு பல்வேறு முன்னெடுப்புகளை நம்முடைய இளைஞரணி செஞ்சு இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருப்பது நம்முடைய இளைஞரணி. ஆனா எந்த அமைப்பு பலமும் இல்லாம, எந்தவித கட்டுப்பாடும் இல்லாம, கொள்கைனா என்ன, லட்சியம்னா என்னன்னு எதுவுமே தெரியாம வெற்று கூச்சல் போடுகின்ற ஒரு கூட்டம் இன்னைக்கு தமிழ்நாட்டுல சுத்திக்கிட்டு இருக்கு. அவங்களால தமிழ்நாட்டுக்கு எந்தவித பயனும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா அவங்களால அவங்களுக்கே எந்த பயனும் கிடையாது. இத தமிழ்நாட்டு மக்கள் விரைவில் உணர்த்துவாங்க. இன்னைக்கு நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் துவங்கப்பட்டு 75 ஆண்டு தாண்டி பவள விழா தாண்டி போயிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு திமுகவுக்கு வயசு 76. ஆனா இன்னமும் அதே இளமையோடும் வீரத்தோடும் போர்க்களத்தில் நிற்குது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம். அப்படிப்பட்ட நம்முடைய கழகத்துடைய சோல்ஜர்ஸ் ட்ரெயின் பண்ணி அனுப்புற அணிதான் நம்முடைய இளைஞர்ங்கிறத நீங்கள் உணர வேண்டும். நம்முடைய கழக தலைவர் அவர்கள் இளைஞர் திமுக துவங்கினார், 15 வயசுல துவங்கினார். அந்த இளைஞர் அணிக்கு விதை போட்டார். அன்னைக்கு இந்த அணிக்கு பேரு கோபாலபுரம் இளைஞர் திமுக. கோபாலபுரத்தில் ஆரம்பிச்ச இளைஞரணியோட திமுக இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய கோட்டையில நம்முடைய தலைவர் அவர்களை உட்கார வச்சிருக்கு. கலைஞர் அவர்கள் அடிக்கடி சொல்வார், என்னுடைய மூத்த பிள்ளை முரசொலி அப்படின்னு. அதே மாதிரி நம்ம தலைவருக்கு மூத்த பிள்ளை எதுன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய இளைஞர் அணி தான். இன்னொரு வரலாற்று சிறப்பு மிக நிகழ்ச்சியை இங்கே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். நம்முடைய கழக தலைவர் அவர்கள் 1976ஆம் ஆண்டு இதே பிப்ரவரி மாசம் மிசா சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். இல்ல சொன்ன மாதிரி இப்ப சரியா 50 ஆண்டுகள் ஆகின்றது தலைவர் அவர்கள் மிசா சட்டத்தில் கைது செய்யப்பட்டு. அன்னைக்கு ஒரு இளைஞரா சிறைக்கு போன நம்முடைய கழக தலைவர் அவர்கள் வெளியே வரும்பொழுது ஒரு பண்படுத்தப்பட்ட ஆற்றல் மிகு ஒரு தலைவரா வெளில வந்தார். அன்னைக்கோ இதே துணிச்சலோடு, இன்னைக்கோ அதே துணிச்சலோடு வீரத்தோடு பாசிச சக்திகளை எதிர்த்து நிற்கிறார். அது மட்டும் இல்ல, அப்போதும் இப்போதும் எப்போதும் மக்களோடு மக்களாக நிற்கின்ற, களத்தில் நிற்கின்ற ஒரு இயக்கமாக, களத்தில் நிற்கின்ற ஒரு தலைவராக நம்முடைய தலைவர் அவர்கள் இருக்கின்றார். அதனாலதான் இன்னைக்கு திமுகவுக்கும் நம்முடைய முதலமைச்சர் கழக தலைவருக்கும் மக்கள் செல்வாக்கு ஒவ்வொரு நாளும் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போயிட்டே இருக்கு. அதனால சங்கிகளுக்கு நம்ம மேல எப்ப பார்த்தாலும் ஒரு எரிச்சல், ஒரு கோபம். இது நாள் வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் எட்டி பார்க்காத திரு நரேந்திர மோடி அவர்கள், பாரத பிரதமர் அவர்கள் இப்போ தமிழ்நாட்டை நோக்கி வர ஆரம்பிச்சிருக்கிறார். என்ன காரணம்? தேர்தல் வந்தோடனே அவருக்கு தமிழ்நாடு ஞாபகம் வந்துடும். இனிமே மோடியை பிடிக்க முடியாது. அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வருவார், திருக்குறள் சொல்லுவார், கடலுக்கு அடியில போய் தியானம் எல்லாம் பண்ணுவார். கொஞ்ச நாள் முன்னாடி தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தார்.
என்ன சொன்னாரு? தமிழ்நாட்டுக்கு டபுள் இன்ஜின் சர்க்கார் வேணும் அப்படின்னு சொன்னாரு. திரு பிரதமர் மோடி அவர்களே, நாங்கள் திராவிட மாடல்ங்கிற சிங்கிள் இன்ஜினை வச்சு ஏற்கனவே டபுள் டிஜிட் growth 11.19% growth எட்டிட்டோம். நீங்க சொல்ற அந்த டபுள் இன்ஜின் டப்பா இன்ஜினை வச்சுக்கிட்டு பீகார், உத்தரப்பிரதேசம் மாநிலங்கள் இன்னும் 6% வளர்ச்சியை கூட நீங்க தொடல. தமிழ்நாடு அடைஞ்சிருக்கிற வளர்ச்சியில பாதியை கூட நீங்க தொடல. பொதுவா தேர்தல எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா ஜனநாயக திருவிழா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு திருவிழாவில என்னெல்லாம் இருக்கும்? வான வேடிக்கை நடக்கும், மக்கள்லாம் உற்சாகமா இருப்பாங்க, எல்லாரும் சேர்ந்து மகிழ்ச்சியா கொண்டாடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு அணியாகத்தான் நம்முடைய தலைவர் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஒரு அணியாக, மகிழ்ச்சியான அணியாக இன்றைக்கு இருக்கிறது. அதே மாதிரி திருவிழா நேரத்துல புது புது கடைகள்லாம் போடுவாங்க, மக்களை கூப்பிட்டு பொய் விளம்பரம் சொல்லி பொய் வியாபாரம் எல்லாம் பண்ணுவாங்க, பலூன் எல்லாம் ஊதி குழந்தைங்களுக்கு எல்லாம் ஷோ காட்டுவாங்க. அது மாதிரிதான் இன்னைக்கு தேர்தல் வந்தோடனே தேர்தல் திருவிழானால தமிழ்நாட்டுல புதுசா கடை விரிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எப்படி திருவிழா டைம்ல போட்ட கடையெல்லாம் திருவிழா முடிஞ்சோடனே எல்லா கடையெல்லாம் காண போயிடும். அதே மாதிரி இந்த தேர்தல் முடிஞ்சதும் அந்த கடை அனைத்தும் காலி ஆயிடும். ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்னைக்குமே மக்களோடு மக்களா நின்று இருக்கும். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.